லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசின 7வது வார்த்தை ஒப்புவிப்பு. இயேசு பிதாவை நோக்கி பிதாவுக்கும் இயேசுவுக்குள்ள ஒரு உறவு. அவர் பிதாவை நோக்கி, உடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அவருடைய கரங்களிலே அவருடைய ஆவியை ஒப்புவித்தாராம். அநேக பாடுகள் பட்டு கடந்து வந்தாலும் அவருடைய ஆவி பாவியினுடைய கரத்தில் போகாதபடி என்னை அழைத்தது என் பிதாவாகிய இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்து, எதற்காக நான் அனுப்பப்பட்டதை நான் நிறைவேற்றி முடித்து காத்திருக்கிற அந்த காத்திருப்பதிலே என் ஆவியை அவருடைய கரத்திலே நான் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி அவர் ஒப்புவித்தாராம். எப்படி ஒப்புவித்தாராம்? மகா சத்தமாய் கூப்பிட்டாராம். மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். அப்போ அந்த மரண தருவாயிலே அவருடைய சரீரத்திலே ஒன்றும் இல்லை, வெறுமையாய் இருந்தார். அவருக்கு குடிப்பதற்கு தண்ணி கூட கொடுக்காதபடி அந்த சூழ்நிலையிலே அநேக பாடுகளை அனுபவித்த அந்த நேரத்திலே கூட அவருக்குள் இருந்த அந்த வல்லமை புறப்பட்டது பாருங்க. மகா சத்தமாய் கூப்பிட்டார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இயேசு தன்னை அனுப்பினது யார் என்று அறிந்ததனால் மாத்திரம், என்னை அனுப்பினது பிதா, எதற்காக நான் அழைக்கப்பட்டேனோ, எதற்காக அனுப்பப்பட்டேனோ, அந்த 33 வருடங்கள் என்னை பிதா அனுப்பினதை நான் அறிந்ததினால் என்னுடைய ஆவியை, எனக்கு போகிற இந்த உயிரை யாருடைய கரத்திலே கொடுக்க வேண்டும் என்று இயேசு அறிந்து அதை தன்னை அனுப்பின பிதாவிடத்திலே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா! உண்மையாகவே ஆண்டவர் அவருடைய ஜீவனை எதற்காக பிதா இந்த உலகத்திலே 33 வருடங்களை தன்னை அனுப்பினாரோ அதை நிறைவேற்றி அவர் கடந்து சென்றார். அந்த நிறைவேற்றுதலே அவரிடத்திலே காணப்பட்ட 5 குணங்களை தான் நாம் பார்க்க போகிறோம். ஆணுடைய குணங்களில் அநேக குணங்கள் உண்டு. அவர் நிறைவேற்றி கடந்து சென்றதில் ஒரு 5 குணங்களை நாம் பார்க்க போகிறோம். அவருடைய ஜீவன் பாவிடைய கரத்தில் போகாதபடி அவர் அதில் உறுதியாகவும் தெளிவாயும் இருந்தார். அவருடைய குணங்களிலே காணப்பட்ட குணங்கள், முதலாவது குணங்கள், அவரது உலகத்திற்கு வந்த நோக்கம். 33 வருட காலம் எதற்கு கடந்து வந்தாரோ, பாவிகளை ரட்சிக்க வந்தார். பாவிகளை ரட்சிக்க அற்புதங்களையும் அடையாளங்களை செய்யும்படியாய் கடந்து வந்தார். முதலாவது அவர் பாவிகளை ரட்சிக்கிற தேவனாய் இருந்தார். இரண்டாவது நாம் பார்க்கும்போது அவரிடத்திலே காணப்பட்ட அந்த தாழ்மையின் குணங்கள். அவர் ராஜாதி ராஜா, அவரிடத்திலே காணப்பட்ட தாழ்மை நம்மிடத்தில் இதுவரை நம்மளால் காணப்பட முடியாத ஒரு தாழ்மை. அவர் தாழ்மையை கற்றுக்கொண்டு நமக்கு கற்றுக் கொடுத்து கடந்து சென்றார். மூன்றாவது அவருடைய குணங்களிலே பார்க்கும்போது 33 வயது, ஒரு வாலிப வயது, தன்னை பிதா அனுப்பின சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அது பரிசுத்தம் நிறைந்தவராய் நடங்களிலே காணப்பட்டார். நான்காவது குணங்கள், அவர் அநேக அற்புத அடையாளங்களை செய்தார். ஏனென்றால் அநேக அற்புத அடையாளங்கள் செய்யும் போது அவனுடைய நாமம் மகிமைப்படும். அது நிமித்தம் அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரை நெருங்கி அவரோடு கூட கடந்து சென்றார்கள் என்று பார்க்கிறோம். ஐந்தாவது, அவர் நிறைவேற்றினது, தனக்கு பின்பு நாம் ஒரு நாள் மரிக்க போகிறோம். அதிலே அவர் உறுதியாய் இருந்ததால் நாம் 33 வருடங்கள் மாத்திரம் இந்த உலகத்திலே வாழப்போகிறோம். அந்த நிச்சயம் அவருக்குள் இருந்தபடியாய் அவருக்கு பின்பு அவருடைய ஊழிய பணிகளை நிறைவேற்ற அந்த 11 சீஷர்களை ஆயத்தப்படுத்தினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதா அனுப்பினதை நிறைவேற்றி முடித்தார். அதிலே அவர் திறன்பட செய்து முடித்து தன்னுடைய பிதாவுடைய கைகளில் தன்னுடைய ஆவியை ஒப்புவித்து மகா சத்தமாய் கூப்பிட்டு தன்னை ஜீவனை விட்டார். அவர் ஜீவன் விடுவதிலே ஒரு உறுதி, எதற்காக நான் அனுப்பப்பட்டனோ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றினேன் என்று சொல்லி பிதாவுடைய கரத்திலே தன் ஜீவனை கொடுத்தார். இந்த நேரத்திலே கூட ஆண்டவர் சிலுவையிலே மரித்தார். இங்கே கூடி வந்திருக்கிற உங்களிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான காரியம் என்ன? ஆண்டவர் நம்மிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறார்? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள். ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாய் இருக்கிறது. ஏனெனில் அவளுடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன்
தேவன் தம்முடைய கிரிகளை முடித்து ஓய்ந்திருந்தது போல தானும் தன் கிரிகளை முடித்து ஓய்ந்திருப்பானா. இந்த திரளாய் நாம் கூடி வந்திருக்கிறோமே, ஒவ்வொரு வருடம் குட் ஃப்ரைடே ஆராதனைகள் கடந்து செல்வது அல்ல. ஆண்டவர் சிலுவையிலே பேசின 7வது வார்த்தை ஒப்புவிப்பு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை அனுப்பின சித்தத்தை நிறைவேற்றி தன்னையே ஒப்பு கொடுத்தார். உங்களுக்காய், எனக்காய், அநேகருடைய பாவங்களுக்காய் தன்னையே தியாக பலியாய் ஒப்பு கொடுத்தார். அவரை ஒப்புவிப்பிலே அந்த எபிரேயர் 4 ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் வருகுதான். நமக்கு எப்படி பிறப்பு நமக்கு உறுதியோ, எல்லோரும் ஒரு நாள் நம்ம என்ன சந்திக்க போகிறோம்? மரணத்தை நாம் சந்திக்க போகிறோம். அந்த சந்திப்பிலே இளைப்பாறுகிற காலம் வருதான். நமக்கு ஒரு ரெஸ்ட் வரப்போகுது. அது சிறியவராக இருந்தாலும் சரி, அது வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் அந்த ரெஸ்ட் காத்திருக்கிறது. மரணம் எந்த நேரத்திலும் வரலாம். எப்பொழுதும் நம்ம ஆண்டுடைய சமூகத்திற்கு கடந்து செல்லலாம். ஆனால் நமக்குள்ளே அந்த நிச்சயம் இருக்கிறதா? ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரிகளை முடித்து ஓய்ந்திருந்தது போல தானும் தன் கிரிகளை முடித்து ஓய்ந்திருப்பானா. ஏசப்பா எப்படி ரெஸ்ட் எடுத்திருக்காரு? அவர் காத்திருக்கிறார். என்னுடைய பிதாவுடைய சித்தம் வருகிறது என்று சொல்லி அவர் காத்திருந்தது போல இங்கே கூடி வந்திருக்கிற உங்களிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், என் பிள்ளைகள் இந்த உலகத்திலே தானும் தன் கிரிகளை முடித்து நீங்கள் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடங்களிலே எதிர்பார்க்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற குணங்கள் என்ன? நம்முடைய எதிர்பார்ப்புகள் என்ன? பூமிக்குரிய கூடாரங்களை நோக்கியே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்குரிய செல்வத்தை சேர்த்து வைத்து விட்டோம், அணிகலன்க நகைகளை சேர்த்து வைத்து விட்டோம், அநேக பைக் கார்களை வாங்கி நாம் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்தோம். எனக்கு நிறைவு இதில் இருக்கிறது என்று சொல்லி நாம் இருதயத்திலே அதிலே நாம் ரெஸ்ட் எடுக்கிறோம். அப்பேற்பட்ட ரெஸ்ட் அல்ல ஆண்டவர் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறது. நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதான காரியங்கள் என்னன்னு பார்க்கும்போது, முதலாவது பாவ உணர்வு நாம் அடைய வேண்டுமா? அந்த பாவ உணர்வு, எல்லாரும் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டமாய் நாம் கடந்து செல்ல வேண்டும். பாவ உணர்வை பெற்ற நாம் என்ன செய்ய வேண்டுமா? அவருடைய ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். முதலாவது பாவ உணர்வை அடைந்தவர்கள் அந்த ரட்சிப்பை இறுதி வரை நாம் காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, அவரை போல தாழ்மை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எந்த நேரத்திலும் எந்த விதத்திலும் ஆண்டவர் நம்மளை எவ்வளவு உயர்த்துகிறாரோ, ஆண்டவர் நம்மளை எவ்வளவு பெருக செய்கிறாரோ அவ்வளவு தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் பரிசுத்தராய் இருந்தது போல நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பரிசுத்தத்திலே நிறைந்து காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலிலே நாம் கடந்து வர வேண்டும். நான்காவது, ஆண்டவர் அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார். நம்மை கொண்டு அநேக அற்புத அடையாளங்கள் நம்மை கொண்டு நடைபெறுகிறதா? நான் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடைபெறுகிறதா என்று நாம் நிதானிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாய் அவருடைய சீஷரை அவர் ஆயத்தப்படுத்தி அவருடைய ஊழிய பணிகளில் நிறைவேற்றினார். நாமும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய் மாற வேண்டும். அவருடைய குணங்களிலே 5 குணங்களை பார்த்தோம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற 5 குணங்களை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை இந்த குணங்களிலே நாம் ஏதாவது ஒரு விதத்திலே நாம் குறைந்து காணப்பட்டமே ஆனால் நாம் நிறைவாக இந்த இடங்களிலிருந்து கூட நாம் கடந்து செல்வோம். வேதத்திலே ஒரு வசனங்கள் உண்டு, ஆத்துமாவை ஆதாயப்படுத்தி கொள்கிறவன் ஞானவான். அந்த உலகத்தில் நாம் ஞானவானாய் வாழ வேண்டும் என்றால் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆத்தும பாரம் நமக்கு வேண்டும் என்பது ஆண்டவர் சிலுவையில் மரித்த நோக்கமே பாவிகளை ரட்சிக்க. நான் பெற்றுக்கொண்ட அந்த அன்பு, நான் பெற்றுக்கொண்ட அந்த சமாதானம், நான் பெற்றுக்கொண்ட ஆவியானோட நடத்துதலை நான் அநேகருக்கு சொல்லுகிறேனா, என் அருகாமையில் இருக்கிற ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேனா. எத்தனையோ வாலிப பிள்ளைகள் உண்டு. உங்களுடைய பிள்ளைகள் மனது சோர்ந்து போய் காணப்படும் போது உங்களிடத்துல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவாங்க, எனக்கு ரொம்ப மனசு பாரமாக இருக்குன்னு. அப்போ நம்ம ஆண்டவரை பற்றி அவங்க கிட்ட சொல்லுகிறோமா? இல்லை என்றால் வேலை செய்கிற இடங்களிலே அநேகர் உங்களிடத்துல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லுகிறோமா? அப்படி சொல்லலைன்னா ஆண்டுடைய வருகையிலே அவருடைய வருகையிலே நாம் கடந்து செல்லும்போது யார் கணக்கு கேட்குறாங்களோ இல்லையோ, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்களுடைய நண்பன், உன்னோடு கூட வேலை செய்தவர்கள் உங்களை கண்டிப்பாக அந்த இடத்துல கணக்கு கேட்பாங்க. உன்னை உலக பிரகாரமான காரியத்திற்கு என்னை அழைத்து கொண்டு போனாயே, ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி எனக்கு நீ சொன்னாயா என்று சொல்லி அவர்கள் உங்களிடத்திலே கணக்கு
கேட்பாங்களாம். அதனால் அவங்க கணக்கு கேட்காம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணுமா? ஆண்டவருடைய இந்த இடத்துல 7வது வார்த்தை ஒப்புவிப்பு என்ற ஆண்டவர் பேசினார். நம்மையே அவருக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறது மாத்திரமல்ல, நம்மை சார்ந்தவர்களையும் நம்மை ஆண்டவரை பற்றி அறியாதவர்களுக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் சொல்லுகிற அந்த பாரம் நிறைந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்ம திருச்சபையிலே ஒவ்வொரு வருடமும் விடுமுறை வேதாகம பள்ளி நடைபெறும். ஆனால் ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் இந்த இடங்களிலே அநேக ஆத்துமாக சிறு சின்ன பிள்ளைகள் நிறைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு வருவாங்க. இதே சபையில் அநேக ஆத்தும ஆதாய பணிகளை செய்து கொண்டு அவங்க இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் எப்போ நம்மளை அழைப்பார், அவருடைய வருகைக்கு நம்ம போகலாம் என்று சொல்லி இதே எர்ணாவூர் பகுதியிலே இந்த சபையிலே 5 ஆத்துமாக்களை ஒரு வயது முதிர்ந்த ஒரு பாட்டி அவங்களால 5 ஆத்துமாக்கள் ஞானஸ்தானம் பெற்று இந்த சபையிலே சேர்க்கப்பட்டவர் உண்டு. அவங்க ஒன்றுமே செய்யலை, இருந்த இடங்களிலே இருக்கிற தெருவிலே ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து பயங்கரமான விக்கிரக கோட்டையில் இருந்து அவர்களை மீட்டெடுத்து இந்த நம்முடைய சபைகளிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கு. ஆண்டவருக்காக நாம் ஏதாவது ஒன்று செய்யவில்லை என்றால், ஆண்டவருக்காக நம்முடைய வருகையிலே அவருடைய ஆயத்தத்திலே ஆத்துமாவை நாம் ஆதாயம் செய்யவில்லை என்றால், இந்த உலகத்திலே ஆண்டவர் மரித்தது வீணாயிருக்கும். அதனால் நாம் கடந்து வந்த நாம் ஆண்டவர் மரித்த நோக்கமே இந்த உலகத்திலே அநேகருக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிய வேண்டும் என்று அவர் விட்டு சென்ற ஊழிய பணிகளை உங்களை கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். நாம் ஒப்படைத்து ஆண்டவருடைய வருகையிலே நாமும் ஆயத்தப்படுவோம், நம்மை சார்ந்தவர்களையும் ஆயத்தமாய் வழிநடத்துவோம்.